எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டோடைய கேம் பிளான் நல்லா புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா டோட்டல் லாஸ் அப்படின்ற மாதிரி தான். அதாவது ஒரு நண்பர் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, எனக்கு டோட்டலாக லாஸ் தாங்க, எஃப்ஐஎஸ் எல்லாம் கூட நேற்று பை பண்ணி என்ன பிரயோஜனம், மார்க்கெட் இறங்குனதுனால எனக்கு டோட்டல் லாஸுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருந்தார். சரி, இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது, அதனால் இன்னைக்கு இறக்கத்துக்கு நீங்கள் ஒரு காரணம் வச்சுருக்கீங்க மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் மார்க்கெட் இறங்குதா, சும்மா வேறு ஏதாவது காரணங்களுக்கு கூட இறங்குது. எஃப்ஐஎஸ் பையிங் செஞ்சாலும் எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு லாஸ் ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் வருத்தப்படுறாருன்னா, அப்போ ஒரு 10,000 50,000 அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க என்னடா மார்க்கெட் இறங்கி போச்சு அதனால் லாஸ் ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறதுல ஒரு நியாயம் உண்டு. ஒன்ஸ் ஒரு 2 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 10 20 லட்சம் 50 லட்சம் 100 1 கோடியே அப்படின்னு நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த சமயத்தில் நீங்கள் போய் மார்க்கெட் இறங்குதே அதனால் லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏற்றுக்கவே முடியாது. இப்போ நான்லாம் ஒரு பல்காக ஒரு டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், அதனுடைய ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்கினாலும் எனக்கு டிவிடெண்ட் என்பது ஒரு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஹெட்ஜிங் பற்றி தெரிஞ்சவங்க ஒரு 5 லட்சம் 10 லட்சம் பொசிஷன் வச்சுருக்கும் பொழுது ஒருவேளை இறங்குதோ அல்லது ரெகுலராகவே எதுக்கு ஒரு இன்சூரன்ஸாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே தான் தெரியும். ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியோ அல்லது ஒரு எல்ஐசி ஸ்கீமோ ஏதாவது எடுத்து வச்சா வாழ்நாளினுடைய இறந்த பின்பும் அது உபயோகமாமே அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அப்படியே 100க்கு 100 பேர் நிறைய பேர் எடுத்துருக்க மாட்டாங்க. 100க்கு ஒரு 70-80 பேர் மேபி இன்சூரன்ஸ் போட்டு வந்துருப்பாங்க, மீதி 20 ஏதாவது ஒரு காரணத்தினால தட்டி போகும். அப்போ 5 லட்சம் 10 லட்சம் பொசிஷன் வச்சவங்க ஏகப்பட்ட பேர் ஹெட்ஜிங் என்பது பண்ணிக்குவாங்க. அதுதான் பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கிறவங்களுடைய கேம் பிளான். அது நீங்கள் தெரியாமையே உங்களுடைய போர்ட்ஃபோலியோ பெருசாக ஒரு 5 லட்சம் 20 லட்சம் 1 கோடின்னு கொண்டு வந்திருந்தீங்கன்னா அப்போ ஒரு டோட்டல் லாஸ் ஆகுது அப்படின்ற பொழுது அது உங்கள் மேலே தான் தப்பு. அல்லது பெரிய போர்ட்ஃபோலியோ என்பது உருவாகும் பொழுது மல்டி அசட் கிளாஸ் கோல்டு சில்வரு கமாடிட்டின்னு அதனுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மல்டி அசட் போர்ட்ஃபோலியோவாகவாது இருக்கணும். ஸோ 5 லட்சத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் இல்லவங்க அடாடா டோட்டல் லாஸ் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டில் அவங்களால போட்டி போட முடியல. ஆனால் பெரிய அளவில் அமௌண்ட் வச்சுக்கிட்டு 10 லட்சம் 50 லட்சம் 1 கோடின்னு வச்சுக்கிட்டு டிவிடெண்டு வாங்காமையும் போர்ட்ஃபோலியோ லாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு மெத்தட்லேயும் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது மெத்தடில் ஹெட்ஜிங் பண்ணி தன்னுடைய லாஸை ஆஃப்செட் பண்ணாமையும் லாஸ் ஆகிருக்கு. அல்லது மல்டி அசட்லேயும் போடாமல் லாஸ் பண்ணிங்கன்னா அப்போ தப்பு அது உங்கள் மேலே தான். இந்த ஹெச்சிஎல் டெக் ஷேர்லாம் நான் போய் ஹெவியாக மாட்டிட்டேங்க. 10 நாளில் ஐடி பங்குகள் தான் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 20-30% மேலே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 30-40 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ அப்படின்னா அப்போ நீங்கள் இந்த ஹெச்சிஎல் டெக்கில் விழுகிற மாதிரி எப்படி நீங்கள் விடலாம்? அதை ஆப்செட் பண்ணுறதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் வாங்கி ஏதாவது ஆப்செட் பண்ணியிருக்கலாம், அல்லது எத்தனையோ மெத்தடுகள் ஹெட்ஜிங் மூலியமாக அந்த லாஸை தவிர்த்துருக்கலாம். 1800 ரூபாயிலிருந்து யாருமே சுதாரிக்க முடியாதபடி 500 ரூபா இறங்கியிருக்கு. என்ன சின்ன விஷயமா? அப்போ அந்த ஹெச்எல் டெக்ஸ் மேலே இருக்கும்பொழுது ஒரு வேளை 1700க்கு கீழே போனாவே எனக்கு அது ஸ்டாப் லாஸ் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு புட் ஆப்ஷன் கையில் இருந்திருந்தா கூட அந்த பெரிய அக்கௌண்ட் வச்சிருக்கிறவர் இன்னைக்கு டோட்டல் லாஸ் அப்படின்ற மாதிரியான வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்த மாட்டார். ஸோ ஹெச்சிஎல் டெக் ஷேர்னு இல்லை, எந்த ஒரு ஷேர்லையும் எஃப்என்டோவில் இருக்கக்கூடிய பங்குல பெரிய பொசிஷன் என்பது இருக்கும் பொழுது அது ஹெட்ஜிங் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்பதெல்லாம் மார்க்கெட்டில் இருக்க தான் செய்யுது. நண்பர்கள், இந்த சமயத்தில் க்ரூட் ஆயிலினுடைய வால்டிலிட்டினால இந்த பிபிசிஎல் போன்ற ஷேர்கள்லாம் என்ன ஆகும்? பொதுவாக பிபிசிஎல் போன்ற ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிகள்லாம் க்ரூட் ஆயிலினுடைய விலை ஏறும்போது இவங்க விலை வீழ்ச்சி அடக்கிறதா பல நேரங்களில் நடந்திருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் சைடு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்த விடாமல் ஏதாவது பண்ணிடுவாங்களோ, அப்போ நஷ்டத்தை நம்ம ஏற்றுக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரியான பல காரணங்கள்னால இந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் பொதுவாக வீக்காவது உண்டு. ஆனால் சமீப காலமாக க்ரூட் ஆயிலில் பல்வேறு ப்ரைஸ் வால்டிலிட்டி என்பது இருக்குது. இருந்தாலும் இந்த பிபிசிஎல் போன்ற பங்குகள்லாம் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேயே இருக்கான். டக்குன்னு எப்போ 400 ரூபா வருவான், டக்குன்னு எப்போ ஒரு 300 ரூபா வருவான்றதே தெரிய மாட்டேங்குது. ஒரே இடத்துல ரொம்ப காலமாக ஒரு 7-8 நாளாக இருக்குது. ஆனால் 7-8 நாளும் க்ரூட் ஆயிலினுடைய வால்டிலிட்டி அதிகமாக இருக்குது. அப்போ சமீபத்தில் நியூஸில் ஷேர்கள் அப்படின்றதுல இந்த க்ரூட் ஆயில் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான பங்குகளும் தற்போது ஃபோக்கஸில் இருக்குது. இந்த பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போகிறேன், எல்லாரும் கையில் இருக்கிற காசு தூக்கி போடுங்க அப்போ தான் சண்டை விடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த காலத்தில் கிராமங்களில்.
அது மாதிரி இப்போ மார்க்கெட் வந்து பாம்புக்கும் கீரிக்கும் எப்போ சண்டை வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த ஈரான் ரிலேட்டடான செய்திக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, க்ரூட் ஆயில் எந்த பக்கம் போகிறது அப்படின்ட்டு. ஸோ பல ட்ரேடர்கள் நடுக்கத்துடன் ட்ரேடிங் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பட்ஜெட் மாதிரியான நாட்கள், எலெக்ஷன் சமயத்தில் இருக்கக்கூடிய நாட்களெல்லாம் வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும், ட்ரேடிங் விட்டே தள்ளி இருக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போல்லாம் அந்த மாதிரிலாம் ட்ரேடிங் விட்டு தள்ளி எடுக்கிற டெசிஷனே யாரும் எடுக்கிறதில்ல. எவ்வளவு பயமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நடுக்கமாக இருந்தாலும் சரி, அப்படித்தான் நாங்கள் ட்ரேடிங் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய ட்ரேடர்கள் இருக்கிறாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் இன்னொரு பங்கு இப்கா லேப் அப்படின்ற பங்கு சமீபத்தில் 3 முறை கிட்டத்தட்ட ஒரு 10-13% என்பது இறங்கியிருக்கு. அதில் 3 முறையில் 2 முறை மறுபடி 10%க்கு மேலே ஏறி இருக்கு இந்த இப்கா லேப். இப்போ பாருங்க, இந்த 3வது தடவையில் கரெக்டாக சென்டர் பாயிண்டில் வந்து நின்றுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே இங்கேயே ஆடிக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த இப்கா லேப் இருக்குது. ஸோ இந்த பங்கு சமீபத்தில் 3 முறை இறங்கி ஏறிய பங்குகள் அப்படின்ற ஒரு சாதனை செய்ய போகிறதா, அல்லது அவ்வளோதாங்க சாதனை, சும்மா சாதனை செய்ய முடியுமா அப்படின்ற மாதிரி 2 முறையோடு அது நின்றுக்கு போகிறதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ தற்போதைக்கு ஒரு லோ ப்ரைஸில் விழுந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹை ப்ரைஸ்க்கு சென்டரில் போயிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த இப்கா லேப் என்பது வந்திருக்கு. நண்பர்களே, இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டை பார்க்குறக்கே கண்ணில் தண்ணி வருது. சென்செக்ஸ் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுகள் ஃபால், 82,319 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டியுமே வந்து மனசு வலிக்கிற மாதிரி 25,450. நல்ல வேலை அந்த 25,300 கீழ் இன்னும் பெருசாக போகலை. ஒன்றை நான் நாளைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நிஃப்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு எது எப்படியோ, போன வாரத்தில் வந்த எக்ஸ்பைரி சரி, இந்த வாரத்தில் வந்திருக்கக்கூடிய மந்த்லி எக்ஸ்பைரி சரி, ரொம்பவுமே கவலைக்கிடமாக 2 தடவையும் இறங்கி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ ஏற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் இப்போ எப்படி இந்த டாடா கன்சியூமர் மேலே வந்திருந்தான்னு தெரில. சமீபத்தில் தான் இது கீழே விழுந்து கிடந்த பங்கு, அதுவும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே முக்கியமான சப்போர்ட்டுகளை உடச்சிட்டு கீழே போன ஆள் தான். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தவன் மறுபடியும் இன்னொரு முறை கீழே விழுந்து அதே சப்போர்ட்டில் ஒரு சப்போர்ட் எடுத்தவன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1 மாதத்தினுடைய ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 1 மந்த் ஹையில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகள் அப்படின்றதுல இந்த டாடா கன்சியூமர் வந்திருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே க்ளோஸ் பண்ணி மறுபடியும் மேலே போய் மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் வந்து 2வது முறையாக சப்போர்ட் எடுத்து ஒரே மாதத்தில் 2 முறை சப்போர்ட் எடுத்திருக்கான். இங்கே பல பேர் வந்து ஒரே மாதத்தில் 10 சப்போர்ட்டை உடச்சிருக்கானுங்க. இப்போ பார்த்தீங்களா, இந்த இன்ஃபோசிஸ் எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாமே 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடச்சிருக்கு, 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் உடச்சிருக்கு, மறுபடியும் ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை உடச்சிருக்கு, மறுபடியும் ஒரு 52 வீக் லோவை உடச்சிருக்கு. நீ ஏதோ பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி சமீபத்திய மார்க்கெட்டில் 1 மந்த் ஹை போன பங்கு எது அப்படின்ற நியூஸில் இந்த டாடா கன்சியூமர் வந்திருக்கு. ஸோ இந்த டாடா கன்சியூமர் வச்சுருந்தவங்களுக்கு இது ஒரு பெருமையான நாள். நண்பர்களே, இந்த கரூர் வைசியா பேங்க் ஷேர் ப்ரைஸுமே சாதாரண நாள் கிடையாது. இன்றைக்கி மட்டுமே 3.5% ஏறி கும்பா கரடிகளுக்கு முழு நேர தடை அப்படின்ற மாதிரி அது இறங்காமல் இன்றைக்கி அது வாழ்நாளினுடைய ஒரு உச்சமாக 336 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கரூர் வைசியா பேங்க் ஷேர் வச்சுருக்கிறவங்களும் நெஞ்சில் தட்டிக்கலாம், ஓகே நல்ல ஷேராக வச்சுருக்கிறோம் போல் அப்படின்ற மாதிரி இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும். நண்பர்களே, இந்த ஷேஃப்லர் இந்தியா அப்படின்ற பங்குலையுமே பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சியான தகவல் அது வெளியிட்டிருக்கு. எத்தனையோ பங்குகள் பார்த்தீங்கல்ல, அந்த இன்ஃபோசிஸ் கூட வரிசையாக 5 சப்போர்ட்டை உடச்சி அவன் பாட்டுக்கு கீழே போய் கடப்பாறையில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி தொங்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த செல்லக்குட்டி ஷேஃப்லர் இந்தியா என்ன பண்ணியிருக்கான், இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரெண்டிங் லைனில் சப்போர்ட் எடுத்தவன் டபக்குன்னு இன்றைக்கி வந்து பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துலேயே ஹை, இந்த 2026 கணக்கு எடுத்து பார்க்கல, இன்றைய தேதியில் வந்திருக்கக்கூடிய பங்கினுடைய விலை தான் 2026 ஒரு உச்சமான விலை அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் இது போன்ற பங்குகளில் உள்ள இறங்கி பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைக்கி 2026 பல பேர் கதறிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வாழ்நாளின் உச்ச விலையாக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. தற்போதைய நிலைமையில் இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம் அப்படின்ற ஒரு பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அப்படின்றதுக்கு நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோமினுடைய ஷேர் ப்ரைஸ் அதனுடைய நெருக்கத்தை அதிகரித்து 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை நோக்கி வருமா,
அல்லது அப்படியே திரும்பி தன்னுடைய பழைய ஹையை உடைத்து மேல் நோக்கி போகுமா அப்படின்றது தெரில. ஸோ இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸ் அப்படின்ற பங்குமே கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் வந்து கோந்துருக்கான். இனி இந்த விலை 883 ரூபா ரேஞ்சிலிருந்து திரும்பி ஒரு 1000 ரூபாய் மாதிரி போகுமா, அல்லது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கூட நெருக்கத்தை அதிகரிக்குமா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம மார்க்கெட் இறங்கினதுக்கு மறுபடியும் உலக அளவில் இந்த ட்ரம்ப் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகள்னால டேரிஃப் பதற்றம், பொருளாதாரம் அடி வாங்குமா அப்படின்ற ஒரு கவலை ஓடிக்கிட்டு இருக்கு. அது ஏன் கெட்ட நியூஸ் எல்லாமே கரெக்டாக எக்ஸ்பைரி அன்னைக்கு கொண்டு வர்றீங்க? கரெக்டாக எக்ஸ்பைரி அன்னைக்கே பொதுவாக நீங்கள் நியூஸே வில்லினாலும் அது வாலட்டிலிட்டியாக தான் இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து எரியற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி எக்ஸ்பைரி டே சமயத்தில் ஏதாவது ஒரு பேட் நியூஸ் கொண்டு வந்துடுறாங்க. போன வாரத்தினுடைய சென்செக்ஸ் எக்ஸ்பைரி சமயத்தில் மிகப்பெரிய கிராஷ். மறுபடி கரெக்டாக இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை குளோபல் மார்க்கெட்ஸினுடைய பிரச்சனையை வச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டை போட்டு தள்ளிட்டாங்க. ஒரு பெருமையாக இருந்தது. 25,300 வந்து தொடியா பார்க்கலாம், எங்களை அதை தாண்டி எங்களை வந்து தொடியா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் இருந்தது. அதுதானே வந்துடுறோம் பார் அப்படின்னு சொல்லிட்டு 26,000 ஆல்மோஸ்ட் ஒரு 600 பாயிண்ட்டுக்கு பக்கம் கீழே இறங்கி இப்போ 25,400 பக்கத்தில் வெறும் 10 நாளில் வந்து விட்டது. அப்போ நீ மேலே போக மாட்ட, கிரைண்டர் மாதிரி ஒரே இடத்துல 26,000க்கு 24,000க்கு இடையிலே தான் நீ அரைச்சிக்கிட்டு இருப்பியா? இந்த கும்பா குட்டிகளோட போராடுறதுக்கு பேசாமல் செக்டர் லீடர்களோடையே போராடிக்கலாம் அப்படின்னு பல பேர் முடிவெடுத்துட்டாங்க. அதாவது இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு, அவங்க செய்யக்கூடிய காஃபி பிஸ்னஸ் செக்டரில் இவங்க செக்டர் லீடரில் ஒன் ஆஃப் த செக்டர் லீடராக இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 375 கோடி 300 கோடி அப்படின்றதெல்லாம் லாபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த சிசிஎல் ப்ராடக்ட்ஸ் என்ற பங்கு சமீபத்தில் தான் அது ஒரு 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் கீழே வந்து விழுந்திருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் அப்படியே ரெக்கவரி ஆகி 1061 வரைக்கும் போயிருக்கான். இனிமேல் தான் இவனுக்கு அக்னி பரீட்சை. இந்த அக்னி பரீட்சையில் ஜெயிப்பானா இல்லையா என்பது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த பங்கு சமீபத்தில் தான் வந்திருந்த அக்டோபர் மாதத்தினுடைய ஹையை திரும்பி பிடித்துள்ளது. இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற பங்குமே இன்னைக்கு ஒரு அற்புதமான வேலையை பார்த்துருக்கு. அதுவும் தன் வாழ்க்கையில் சமீபத்தில் இல்லாத ஒரு உச்சமாக 2025 கணக்கெடுத்து பார்த்தா கூட இந்த அளவுக்கு இல்லை. இன்னைக்கு ரொம்ப ஹையஸ்ட் ப்ரைஸில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி 2025 சமயத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சிக்கு வந்தால் இறங்கிட வேண்டியது அப்படின்ற ஒரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து சமீபத்தினுடைய 1 இயர் ஹையை தாண்டி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குகளில் இந்த பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு பங்குமே இருக்குது. இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, பொழுதான கதவை சாத்திட்டு உள்ளே சாப்பிடாம கூட படுத்துக்கிறதா இவங்க வேலை அப்படின்ற மாதிரி இந்த ருப்பி மறுபடியும் இன்றைக்கி வந்து ஒரு 6 பைசா இறங்கியிருக்கு. இவன் போய் 100 ரூபாய் என்னைக்கு தொட போகிறான்னு தெரில ஒரு டாலருக்கு எதிராக. நண்பர்களே, சில ஃபேமஸான பங்குகள் சமீபத்தில் கீழே வந்து விழுந்துட்டான். இனி இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகி பழைய ஹையாவது வரப்போகுதா அல்லது மறுபடியும் கீழே இறங்க போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஹிந்துஸ்தான் ஜிங்க் அப்படின்ற பங்கு ஒரு ஃபேமஸான பங்கு தான். சமீபத்தில் இந்த கமாடிட்டிஸ் பங்குடைய விலை ஏற்றத்தினால திடீர்னு அவனெலாம் 720 வரைக்கும்லாம் போன ஒரு ஹிந்துஸ்தான் ஜிங்க் என்பது தற்போது 1 மந்த்தினுடைய லோ ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சமாவது மனசாட்சின்னு இருந்ததுன்னா தொடர்ந்து கீழே விழுகாமல் ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு ஜம்ப் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் பார்ப்பாங்க. அதுக்கு தான் பெரும்பாலும் செக்டர் லீடர் பங்குகளை வந்து பெரும்பாலும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒலெக்ட்ரா கிரீன்டெக் அப்படின்ற பங்கு வந்து ஒரு செக்டர் லீடர் கிடையாது. ஒரு மாருதி மாதிரியோ அல்லது அசோக் லைலாண்டு, டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரியோ அந்த மாதிரி வந்து பெரிய விஷயமாக இல்லைனாலும் இதுவும் மார்க்கெட் நல்லா இருந்த காலத்தில் புல்லிஷ் மார்க்கெட்டில் இவனு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தீமில் பஸ்ஸுக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு நியூஸ் விட்டால் போதும், உடனே பறந்துடும். அந்த மாதிரியாக ஒரு நிலைமையில தான் இந்த ஓலா கிரீன்டெக் என்பது இருந்தது. 2025லையுமே ஒன்றும் மோசம் கிடையாது. 1000 ரூபாய் ரேஞ்சிலிருந்து 1700 ரூபா வரைக்கும்லாம் ரெக்கவரி ஆனவன் தான். எப்படி நடக்குது பாருங்கள் மார்க்கெட்டில். ஒரு ரவுண்டு பெரிய ரவுண்டாக போட்டு வந்து அடிவாரத்திலே உட்காந்துட்டான். மறுபடியும் 1000 ரூபாயில் இருக்கக்கூடிய இந்த ஒலெக்ட்ரா திரும்ப தன்னுடைய ரேஞ்சை பிடிக்கிற மாதிரி ட்ரேட் ஆக போகிறதா அல்லது இந்த டெப்த்தை அப்படியே திருப்பி போட்டு இப்படி கீது ஏதாவது பண்ண போகிறதா? செக்டரில் பெரிய ஆள் இல்லைனாலும் வாலட்டிலிட்டியில் பெரிய ஆள் அப்படின்னு கணக்கு எடுத்து பார்த்தோம்னா அதில் இந்த ஒலெக்ட்ரா அப்படின்ற பங்குக்கும் 2025 இடம் உண்டு. 2026 என்ன செய்கிறது என்பது பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ஐநாக்ஸ் விண்டெல்லாம் ஏன் இப்படி இறங்கி விட்டுக்கிட்டே இருக்கீங்க, ஒரு இடத்துல கூட உன்னால் நின்று எந்திரிக்க முடியாதா அப்படின்னு மக்கள் கோபப்பட்டு கேட்கக்கூடிய ஒரு பங்கினுடைய விலை
அப்படின்ற ரிஸ்கில் இந்த ஐநாக்ஸ் இண்டு வருது. ஸோ போன வருஷம் கூட ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு வந்தாச்சு. சரி, ஓகே, அப்போ பிக்கப் ஆகி மறுபடியும் இன்னொரு ரவுண்டு போக வேண்டியது தானே. எப்படி அந்த ஒலக்ட்ரா என்பது கரெக்டாக சென்டர் பாயிண்டில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதை ஒரு 4-5 மாதம் கழித்து எடுத்து பார்க்கும்போது இப்படி தான் அதுவும் தெரியும், கீழே இறங்கிச்சா மேலே ஏறிச்சான்னு. இந்த ஐநாக்ஸ் இண்டை பொறுத்த வரைக்கும் 140லேருந்து இறங்கி 95ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு தான் செக்டர் லீடர் கம்பெனிகளில் சரண்டர் ஆயிடணும். என்னதான் விப்ரோ, இன்ஃபோசிஸ், HCL டெக் போன்ற பங்குகள்லாம் இன்றைக்கி சின்ன பின்னமாய் கடந்தாலுமே அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மேல்மட்ட கீ மேனேஜரியல் பர்சன்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஏப்பா என்ன எங்களுக்கு முடிவுரை எழுதிடலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐடி செக்டருக்கு எண்டு கார்டே கிடையாது. 2000 வருஷம் வரும்பொழுது அந்த Y2K ப்ராப்ளம் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. அப்புறம் மறுபடியும் டிஜிட்டலைசேஷன் பண்ணும்பொழுது நிறைய ப்ராப்ளங்கள் வந்தது. எத்தனை நாங்கள் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஃபேஸ்லையுமே ஆட்கள் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உள்ளே வரும்பொழுது எங்களுக்கு அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்குலாம் ஆட்கள் வேணும் தான். பட் இருந்தாலும் இப்போ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஹியூமன் பீப்புள் இன்வால்வ் ஆகுது. லாபத்தை விடுங்க, லாபம் இன்றைக்கி லாபம் கம்மியாக வச்சா கூட இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால வாடிக்கையாளர்கள் அதிகமாகறாங்க. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வர்றதுனால ஒரு டிரான்சிஷன் என்பது கண்டிப்பாக இருக்குது. அதில் பீப்புளெலாம் இன்வால்வ் ஆகிறதுனால ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அந்த டிரான்சிஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பழையபடி சர்வீஸ் செக்டர் கம்பெனிகள், ஒரு உதாரணத்துக்கு HCL டெக், TCS, இன்ஃபோசிஸ் போன்ற சர்வீஸ் செக்டர் கம்பெனிகளுக்கு என்றைக்கு இருந்தாலும் அந்த இம்ப்ளிமெண்டேஷனுக்கெல்லாம் இப்போ ஆளே இல்லாமல் பண்ணிவிடுவீங்களா? கோடிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தாலும் ஹியூமன் ரிவ்யூ இல்லாமல் பெரிய என்டர்பிரைஸ் சொல்யூஷனை நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிவிடுவீங்களா? சரி, அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஆளு இல்லாமல் பண்ணிவிடுவீங்களா? அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் என்பது கேட்டிருக்காங்க. ஸோ இந்த HCL டெக் போன்ற கம்பெனிகள் முதல் கொண்டு பல்வேறு கம்பெனிகளுடைய மேனேஜ்மெண்ட் டீம் பேசுவது கொஞ்சம் மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். நன்றி, வணக்கம்.